ஸோ இந்த வாரம் நம்ம பார்த்துட்டு இருக்க வீடு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் தாங்கல் லொக்கேஷனில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடோட சைட் ஏரியா 1800 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் சைட் ஏரியா ப்ளஸ் 2100 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியாவில் இந்த வீடை நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் டைப் வந்து நம்ம இதில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மோர் ஓவர் இந்த வீடோட பிளாட் ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங். ஸோ மெயின் டோரில் பர்கோலா வச்சு பேண்ட் மாதிரி ரெடி பண்ணி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் கேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வுடன் பிளாங்க்ஸ் வித் எஸ்எஸ் ஃபினிஷ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎன்சி பேட்டர்ன் யூஸ் பண்ணி கேட்ஸுமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். கார் பார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 125 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் வந்துடும். ஸோ அங்கேருந்துமே ஒரு கேட் ஃபினிஷ் பண்ணி வெளியில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சைட் ரோடுமே ஆக்சஸ் பண்ணலாம் சின்ஸ் பீயிங் அ கார்னர் பிளாட். ஸோ என்ட்ரன்ஸ் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸிங் வித் ஃப்ரெஞ்ச் விண்டோ வந்துடும். ஸோ வாஸ்டான லிவிங் 17 feet by 12 feet ஒரு லிவிங். ஸோ நல்ல அக்ரிலிக் ஃபினிஷ்டு மாடுலர் கேபினெட்ஸோட நம்ம இந்த லிவிங்கை வந்து இன்டீரியர்ஸ் ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ லிவிங்கோட டோட்டல் ஸ்பேஸ் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 185 to 190 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஸ்பேஸ் வந்துடும். ஸோ பூஜா டோர்ஸ், பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணது தான். பூஜா டோர்ஸ் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கேட்லேயே வந்து ஸ்கெட்ச் பண்ணி கார்பென்ட்ரி மூலியமாக கஸ்டமைஸ் பண்ண டோர் தான். சைடில் நம்மளுக்கு ஒரு கிச்சன் ஸ்பேஸ். ஸோ கிச்சன் பார்த்தீங்கன்னா கிச்சன் வித் டைனிங் அட்டாச்ட் ஒரு 2 விண்டோ டைப்ஸ் வந்துடும். ப்ளஸ் கவுண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் ஷேப்ட் கவுண்டர், ஹேண்ட்மேட் சிங்க் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அக்ரிலிக் ஃபினிஷ் மாடுலார் கேபினெட்ஸ் வித் ட்ராஸ் அண்ட் ஸோ மோர் ஓவர் ஒரு கபர்ட் அண்ட் ஸ்டோரேஜ் டைப் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு அக்ரிலிக் ஃபினிஷ் கபர்ட்ஸ் தான். டைனிங்குமே இதில் ஆக்ட் ஆகிடும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து 11x10 ஒரு 110 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஸ்பேஸை வந்து இந்த பெட்ரூம் ஆக்கியபை பண்ணியிருக்கு. கபர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ரெக்வஸ்ட்னால லேமினேட் ஃபினிஷ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். டாய்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x7 ஸோ ஆல்மோஸ்ட் 28 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் வந்து இந்த டாய்லெட் ஸ்பேஸை நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ 7 feet ஹைட்டுக்கு வந்து டைல் லே பண்ணியிருக்கோம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பூஜா டோர் வந்து ஸ்கெட்ச் பண்ணி நாங்கள் கார்பென்ட்ரி மூலிமா கஸ்டமைஸ் பண்ணது ஈஸ்ட் ஃபேஸிங் பூஜா டோர் தான். ஸோ பூஜா ரூம்லேயுமே வந்து ஒரு விண்டோ உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்டேர் கேஸ் ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு செயின் ஃபோல்டட் ஸ்டேர் கேஸ். ஸோ லுக் அண்ட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ கிரானைட் ஸ்டெப்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அங்கே நோசிங்குமே கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இது ஆன்டி ஸ்கிட் ஸ்டேர் கேஸ் ஃபினிஷ் தான். ஸோ எல்லா லேண்டிங்ஸ்லையுமே ஃப்ளோர் வைஸ் வந்து நாங்கள் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டேர் கேஸ் வந்து த்ரூ அவுட் தி டே வந்து உங்களுக்கு வெல் வென்டிலேட்டடாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டோர் ஃபேமிலி லான்ச் ஃபுல்லாக பர்சனல் ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணுற ஒரு ஸ்பேஸாக இருக்கும். இதுலேயுமே ஒரு விண்டோ ஒரு ஃப்ரெஞ்ச் டோர் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிருக்கும். ஸோ தட் ஃபுல் வென்டிலேட்டடாக இருக்கும். உங்களுக்கு டே டைமில் வந்து நம்ம லைட்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ட் அப்படியே நம்ம வெளியில் வந்தோம்னா இந்த எக்ஸ்டீரியர் ஃபேமிலி லான்ச் ஒரு செமி பார்ஷியல் ஃபேமிலி லான்ச்னே சொல்லலாம். ஸோ வால்ஸ் எல்லாமே பர்ஃபரேஷன்ஸ் மூலிமா ரெடி பண்ணியிருக்கோம் ஏஸ்தெட்டிக்ஸ்க்காக. அண்ட் இந்த சைடு வால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் கிளாடிங் வித் புத்தா மியூரல்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபேமிலி லான்ச்லேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ இப்போ ரைட் சைடில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சவுத் வெஸ்ட் பெட்ரூம். ஸோ இந்த சவுத் வெஸ்ட் பெட்ரூமோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 155 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து இந்த பெட்ரூம் ஆக்கியபை பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஹெட் போர்டில் இருக்கிறது வந்து பெயிண்ட் ஃபினிஷ் மோட்டிவ் பெயிண்ட் ஃபினிஷ்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமுக்கு ஒரு ட்ரெஸ்ஸர் அண்ட் டாய்லெட் அட்டாச்ட் வந்துடும். ட்ரெஸ்ஸரில் இருக்க லேமினேட்ஸ் எல்லாமே கிளைண்ட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ண லேமினேட்ஸ் தான். ஸோ கலர்ஸ் அண்ட் வேரியன்ட்ஸ் எல்லாமே கிளைண்ட்டோட ரெக்வஸ்ட்டில் பண்ணது தான். ட்ரெஸ்ஸருக்கு ஒரு விண்டோ வந்துடும். ஸோ இந்த பெட்ரூமில் டோட்டலாக 3 விண்டோஸ். பெட்ரூமுக்கு 2 விண்டோஸ், ட்ரெஸ்ஸருக்கு ஒரு விண்டோ அண்ட் இது ஒரு டாய்லெட் 4x7 டாய்லெட். ஸோ 28 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து இந்த டாய்லெட் அக்யூமுலேட் ஆகிருக்கு. 7 feet ஹைட்டுக்கு வந்து நாங்கள் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட் செராமிக் டைல்ஸ் தான். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஆன்டி ஸ்கிட் தான் வரும். அண்ட் இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x10. ஸோ கம்ப்ளீட்டாக 100 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பெட்ரூம் ஸ்பேஸ் வந்து இதை ஆக்கியமை பண்ணிடும்.
அண்ட் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட் சைடு ஹெட்போர்ட் சைடில் வந்து மோட்டிவ் ஃபினிஷ்ட் பெயிண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரெஸ்ஸர் ஸ்பேஸ், அங்கேருந்து ஒரு டாய்லெட் என்ட்ரி. ஸோ இந்த டாய்லெட் என்ட்ரி ஆல்மோஸ்ட் 4/7. ஸோ இதே 28 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் டாய்லெட் தான் இங்கேயுமே பிளான் பண்ணியிருக்கோம். 7 feet ஹைட்டுக்கு வால் டெயில் வந்து லே பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேர் கேஸ் மூலியமாக டெரஸ் ரீச் ஆகிடலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 20 steps, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து டெரஸ் ஒரு 20 steps. ஸோ இந்த ஹெட்ரூம் ரீச் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் நம்ம ஒரு சின்ன ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே வாஷ் பேசன்ஸ் எல்லாமே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து வெளில வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஃபுல் ஓப்பன் டெரஸ் அவுட்டோர் செட்டப். ஸோ கூல் ரூஃப் டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் நான் முன்னாடியே வீடியோவில் ஸ்டார்ட்டில் சொன்ன மாதிரி இங்கே ஒரு சீட்டிங் ஏரியா வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் நம்மளுக்கு ஓப்பன் டெரஸ் ஏரியா வந்து வாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ மினி ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரோக்ராம்ஸ் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சிஸ்டம் வித் RO பிளான்ட். ஸோ இது எல்லாமே ப்ளம்பிங் அப்போது பிளான் பண்ணும் போதே வந்து நாங்கள் ரெடியாக பிளான் பண்ணி கொடுத்துருந்தோம்.